வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமெரிக்கை நாராயணன் அவர்களும் பத்திரிகையாளர் ஆ குமரேசன் அவர்களும் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். வணக்கம். இன்றைய முதல் செய்தியா தமிழறிமணியனுடைய பேட்டி இந்த பத்திரிகையில் வந்திருக்கு. அதில் காங்கிரசுடன் உறவாடிய திமுகவுக்கு வெற்றி கிட்டாது அப்படின்னு தமிழறிமணியன் சொல்லியிருக்கார். இது பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அவர் காந்திய மக்கள் கட்சின்னு வச்சுக்கிட்டு பொய் சொல்றதுல இப்ப நீங்க பெருசா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் பாதி உண்மையை சொல்லிருக்காருன்னு சொல்லலாம். திமுகவுக்கு வெற்றி கிடைக்காதுன்றதுல வேணா சரியா இருக்கலாம் அவர் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பிஜேபிக்கும் எதிராக இருப்பவர்கள் கழகங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா அது பிஜேபிக்கு தான் போய் சேரப்போகுது. மோடிக்கு எதிரான ஒரு பெரிய அலை இப்போது இன்னைக்கு முக்கியமாக இந்த அவங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கு அப்புறம் மேலும் அதிகமாயிருக்கு. சிறுபான்மையினரை கொன்றவர்கள் மட்டுமல்ல, கொல்ல போகிறவர்கள் பெரும்பான்மையினரையும் தூண்டிவிட்டு கொன்றவர்கள் உடைய வாக்கு அதுக்கு எதிராக இருக்கணும்னு நான் ஒரு ஹிந்து, பல இந்துக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. அவர்களுடைய ஹிந்து சிறுபான்மையினர் மோடிக்கு எதிரான இருக்கவங்க எல்லாம் இன்னைக்கு தெளிவா காங்கிரஸுக்கு போட்டா தான் அது மோடிக்கு போகாதுன்றதுல இருக்காங்க. அதனால அந்த விதத்துல அவர் சொல்றது திமுகவுக்கு வெற்றி கிடைக்காதுன்றது உண்மை. இலங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கோம், தொடர்ந்து செய்வோம். உங்களுடைய கருத்து? அது அவர் சொன்னதை போல பாதி உண்மை. ஆனா அந்த பாதியில இன்னொரு பாதியை தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கால்வாசி உண்மை தான் அவர் சொன்னாருங்கிறது உண்மை. அது காங்கிரஸ் கட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அதிருப்தி என்பது வெட்ட வெளிச்சமான ஒரு விஷயம். அவருடைய அன்றாட வாழ்க்கை அதை காட்டிக்கொண்டே இருக்கிறது. அந்த துயரங்களிலிருந்து தான் அவர் தீர்ப்பளிக்கப் போகிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த துயரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தானும் பங்கேற்றிருக்கிற திமுகவை காங்கிரசுக்கு எப்படி பாடம் கற்பிக்க போகிறார்களோ அதே போல திமுகவுக்கு சேர்த்துதான் அந்த பாடத்தை கற்பிப்பார்கள் என்பது என்னமோ உண்மைதான். ஆனால் இன்னொரு பகுதி இருக்கிறதே, நண்பர் மிக சரியாகவே சொன்னார். இதனுடைய பலன் யாருக்கு போய் சேரும் என்றால், நிச்சயமாக அவர் இன்றைக்கு எதை கட்ட விரும்பி தன் முயற்சியில் வெற்றி பெற்றதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த பிஜேபி கூட்டணிக்கு நிச்சயமாக ஆதாக முடியாது. அவர் சொன்னதை போல காந்தியத்தை தன் பெயரிலே கட்சியின் பெயரிலே, தன்னுடைய அமைப்பின் பெயரிலே வைத்துக்கொண்டு காந்தியத்தினுடைய அடிப்படை கொள்கையாகிய அந்த மதச்சார்பின்மை, மத நல்லிணக்கம், மக்களுடைய நேசம் என்பதற்கே துரோகமான ஒரு விஷயத்தை செய்திருக்கிற அவர் இதில் அந்த துரோகத்திற்கு மக்கள் கொடுக்க போகின்ற பாடத்தையும் சந்திக்கத்தான் போகிறார். இல்லை, இப்போ தமிழறிமணியன் சுட்டிக்காட்டுவது குறிப்பாக இலங்கை விவகாரம், ஈழத்தமிழர் படுகொலை போன்ற விஷயத்தை தான் தமிழறிமணியன் சுட்டிக்காட்டார். ஆனா இதே காரணத்தை முன்னிறுத்தித்தான் திமுக காங்கிரசிடமிருந்து வெளியேறியது. அப்ப அனைத்து தரப்பிலிருந்தும் இந்த ஒரு காரணத்தை காங்கிரஸை நோக்கி வைக்கும் போது மதச்சார்பின்மைங்கிற விஷயத்தை உள்ள கொண்டு வரும்போது இதுவும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகும் நினைக்கிறேன்? இரண்டும் ஒத்துப்போகும். இன்றைக்கு இலங்கை தமிழர்களுக்கு பெரிய அளவில் காங்கிரஸ் உதவி கொண்டிருக்கின்றது மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இலங்கையில காங்கிரசின் முயற்சியால எல்லா மீனவர்களும் இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்காருங்கிறது காங்கிரசுக்கு கிடைத்த வெற்றி. எங்களுக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமானா காரியம்தான் முக்கியம். அங்க இருக்க இலங்கை தமிழர்களுக்காக சில நேரங்களில் எங்களுடைய பெயரை இழந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு எவ்வளவு உதவி செஞ்சுட்டு இருக்கோம்னு தெளிவாக மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க, தமிழர்கள் புரிந்திருக்காங்க. அந்த பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. இருந்தாலும் இந்த இதுல மோடி ஒரு பெரிய இந்த ஊடகங்களால் ஊதி 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 பெரிதாக்கப்பட்ட பலூன் இன்னைக்கு அது ஒண்ணு வெடிக்கணும், இல்ல அது சின்ன ஊசி குத்தின உடனே காத்து இறங்கும். எப்படி இருந்தாலும் மோடிக்கு எதிராக அதுவும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கைக்கு அப்புறம் அதுதான் பயந்து வெளியிடலன்னு நினைக்கிறேன். மக்களை பற்றி ஒரு கவலைப்படாதவங்க வெளியிடாம இருந்தாங்க. ஆனா சரக்கு இப்ப வெளில வந்துருச்சு. அதனால மக்கள் தெளிவாக இருக்காங்க. இதாவது மோடிக்கு எதிரான அலை இப்பொழுது மோடி அலைன்றது மோடிக்கு எதிரான அலை என்று உருவாகி கொண்டிருக்கிறது. மோடி ஒன்னும் கேட்டா பிஜேபி கட்சின்றதே போயிடுச்சு. இப்ப நீ மோடி கட்சினாச்சு. ஒரு காலாகாலமா கட்டப்பட்ட கட்டிடம் இன்னைக்கு ஒரு தனி நபரால் ஓட்டப்படுகிறது, ஹிட்லரை போலன்றது உண்மையாயிட்டு இருக்கு. இல்ல, இப்ப இந்த கட்டத்துல இலங்கை விவகாரம் அப்படிங்கிறது திமுக முன்னிறுத்திய காரணம், காங்கிரசுக்கு எதிராக பெரும்பான்மையான கட்சிகள் முன்னிறுத்தக்கூடிய பிரதான காரணங்கள்ல இலங்கை தமிழர் விவகாரம் ஒன்று இருக்கு. இலங்கை தமிழர் விவகாரத்துக்கான பதிலாக மதச்சார்பின்மை, மோடிக்கு எதிரான மத பிரச்சனைகள் போன்றவை முன்னிறுத்தப்படும் போது இது மக்கள் மனதிலிருந்து போயிரும் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அதாவது இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை நாம் எல்லளவும் குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை. அதில் காங்கிரஸ் அரசு செய்து கொண்ட சமரசங்கள்
அல்லது தன்னுடைய அரசுறவுக்கான அந்த உரிமைகள், அந்த அதிகாரங்கள் போன்றவற்றை முறையாக பயன்படுத்த தவறியது. இதற்கெல்லாம் பின்னாடியில் வேறு உள்நோக்கங்கள் கூட இருந்தன. இது ஏதோ வெளியுறவு கொள்கைகளுடைய தோல்வி என்று மட்டுமல்ல, இவருடைய வெளியுறவு கொள்கையை அடிப்படையில் இந்த முதலீடுகள் என்கிற ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார்களே, அது இங்கு வர வேண்டிய முதலீடுகள், இங்கிருந்து போகிற முதலீடுகள் என்ற அடிப்படையில் அப்படிப்பட்டவர்களுக்கு வழி ஏற்பட்டுவிடக்கூடாது, இலங்கையில சென்று முதலீடு செய்திருக்கிற இந்திய கார்ப்பரேட்டுகளுக்கு வழி ஏற்படுத்திவிடக்கூடாது என்ற கண்ணோட்டத்தில் தான் இலங்கை அரசுடைய அந்த சமரசங்கள்லாம் நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வருங்க. எனவே அந்த அடிப்படையில் அவையெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள் தான். ஆனால் அதை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைப்பது என்பதும், அதே போல தமிழறிவு மணியன் தன்னுடைய பேச்சில் அதைத்தான் முன்னிறுத்திருக்கிறார் என்பதும் கூட அடிப்படையில் இந்த நாட்டு மக்களுக்கு, தமிழர்கள் உட்பட, தமிழகம் உட்பட இந்திய மாநிலங்கள் அனைத்திலும் இருக்கிற மக்களுக்கு காங்கிரஸ் ஆட்சியினுடைய பொருளாதார கொள்கையால் ஏற்பட்ட அந்த துயரங்களை மறைக்கிற அவற்றுக்கு அதெல்லாம் காங்கிரஸை தப்பிக்க விடுகின்ற ஏற்பாடாக மாறிவிடும். உங்களுடைய பதில சுருக்கமா பேசுங்க. அதாவது இவர் என்னைக்குமே அவருக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அவங்க எல்லாமே ஒரு பொருளாதாரத்தை மட்டுமே இது பண்றாங்க. ஆனா இன்னைக்கு பொருளாதாரத்தை பத்தி அவங்க பேச முடியாது. ஆனா பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகள்ல வந்திருக்கு. அடித்தட்டு மக்களுக்காக பல நிகழ்ச்சிகளை செய்திருக்கோம். அந்த விதத்துல பார்க்கச்சே எங்களை சாதனைகளை வைத்து பார்த்தா நிச்சயமாக நாங்க இது பண்ணுவோம். ஆனா விளம்பரங்களை வைத்து பார்த்தால் நிச்சயமாக பிஜேபியோ அவங்க இது வெளியிடும். ஆனா விளம்பரங்கள் பொய் கொஞ்சம் வேகமா போகும், ஆனா உண்மைதான் நிலைத்து நிற்கின்ற இந்த இது முடிந்த படம் தெரியும். நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்றைய நாளின் புதிய செய்திகளுங்க பிரியா காத்திருக்கிறார். செய்திகளை பார்த்துட்டு தொடரலாம். பிரியா, நீ உங்களிடம். கண்டிப்பாக செம்மல். தற்போதைய புதிய செய்திகளை இனி நாம் பார்ப்போம். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட 367 வேட்பாளர்களின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. இறுதி வேட்பாளர் பட்டியல் நாளை வெளியாகிறது. முதற்கட்ட தேர்தல் நடத்த அசாமில் 78%, திரிபுராவில் 85% வாக்குப்பதிவாகியுள்ளது. டெல்லியில் உள்ள 7 தொகுதிகள் உட்பட 92 தொகுதிகளில் இன்று மாலை பரப்புரை ஓய்கிறது. சிதம்பரம் பாட்டாளி மக்கள் கட்சி, நீலகிரி பாரதிய ஜனதா வேட்பாளர்கள் மனுக்கள் தள்ளுபடி. ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் தேமுதிகவின் மனு மீது இன்று விசாரணை. பாரதிய ஜனதாவின் தேர்தல் அறிக்கைக்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. நாட்டின் ஒற்றுமையை பாரதிய ஜனதா கட்சி சீர்குலைத்துவிடும் என எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய தொகுதிகளில் இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். இதையொட்டி 2 தொகுதிகளிலும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்தியில் மதசார்பற்ற அரசு அமைந்தால் கை கொடுக்க தயார் என காங்கிரஸ் ஆதரவு அளிக்க தயாராக இருப்பதை சேலம் தேர்தல் பரப்புரையில் கருணாநிதி அறிவித்துள்ளார். கூடங்குளத்தில் 3வது 4வது அணு உலைகளை அமைக்க ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. பெங்களூரில் நடைபெற்று வரும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையை 3 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போர்க்குற்றம் தொடர்பான சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர முடியாது என இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் பெரிஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற ஃபேமிலி சர்க்கிள் கோப்பை டென்னிஸ் போட்டியில் ஜெர்மனி வீராங்கனை ஆண்ட்ரியா பெட்கோவிக் சாம்பியன் பட்டம் வென்றார். சிறிய இடைவேளைக்கு பிறகு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சி தொடரும். யார் கை கொடுத்தாலும் அந்த கையை குலுக்கி வரவேற்போம் அப்படின்னு சேலம் கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி சொல்லியிருக்கார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய அந்த கான்டெக்ட் மதச்சார்பற்ற ஆட்சி நடத்த யார் கை கொடுத்தாலும் அப்படின்றார். அப்ப இங்க யதார்த்தத்தில் எழக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்க்க தேர்தலுக்கு பின் திமுக தயாரா இருக்கிறதுன்னு 2வது முறையாக சற்று பலமாகவே கருணாநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மாற்றம்னே நான் நினைக்கல. முதல்ல ஏற்கனவே இருப்பதுதான் வெளியே வந்திருக்கிறது.
ஆனால் கொஞ்சம் வெளிப்படையாக வந்திருக்கிறது என்று வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் வேணுமென்றால் உள்ளே மட்டும் இருந்தது வெளிப்படையாக வந்திருக்கிறது என்கிற அளவில் ஒரு மாற்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், அது யார் கை கொடுத்தாலும் அந்த கையை குலுக்கி வரவேற்போம் என்பது அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மக்கள் கைவிட தயாராகிவிட்டார்களே, மக்கள் கை கொடுக்க தயாராக இல்லை. அவர் கைவிட்டு, ஏன்னா அவருடைய கையை முறித்திருக்கிறது இந்த அரசு. எனவே நிச்சயமாக மக்கள் இந்த ஆட்சியை நிராகரிக்கப் போகிறார்கள், காங்கிரஸை ஒதுக்கி வைக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த மதச்சார்பின்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் எந்த விதமான மாற்றமும் எனக்கு இல்லை. அதுதான் இந்த நாட்டினுடைய பெருமை. அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சின்ன இடையூறு வந்தாலும் சரி, பிஜேபி பல்வேறு உத்திகள் மூலமாக வரக்கூடிய அத்தனையும் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை மதச்சார்பின்மை என்கிற பெயரால் பொருளாதார குற்றங்கள் இருக்கிறதே, அவற்றையெல்லாம் மூடி மறைப்பது. ஏன்னா இந்த பொருளாதார குற்றங்கள்ங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். காங்கிரஸ் அரசு செய்த இந்த பொருளாதார குற்றங்கள் தான் மக்களை அதிருப்திக்குள்ளாக்கி, அந்த அதிருப்தியைத்தான் மதவாத சக்திகள், மதவெறி சக்திகள் அறுவடை செய்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் அதை விட்டுக் கொடுப்பதும், இன்னொரு பக்கத்தில் பொருளாதாரத்தை மட்டுமே சொல்லி ஊழல் பொருளாதாரம் என்று அதை மட்டுமே சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கம் இந்த மதவெறிங்கிற அந்த விஷயத்தை மூடி மறைப்பதும், இரண்டுமே இந்திய மக்களுக்கு செய்கின்ற வரலாற்று குற்றங்கள். மக்கள் காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் கைவிட்ட தயாராகிவிட்டனர். அதனாலதான் மாறி மாறி இருவரும் கைகோர்த்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு இப்ப குமரேசன் சொல்வது போன்று பல்வேறு விமர்சனங்களும் இதை ஒட்டி வந்திருக்கு. அப்ப மக்கள் கைவிட்டதால் தான் மாறி மாறி திமுகவும் காங்கிரசும் கை கொடுக்க தயாராகி வருதா? முதல்ல மக்கள் கைவிட்டார்னு குமரேசன் சொல்றது இருக்கு பாருங்க, அதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எந்த நிலையில இருக்காங்கன்னு. அதுக்கு சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். பரவாயில்ல, சொல்லட்டும். அவர் என்னுடைய நண்பர் தான், நல்ல சித்தாந்தம் உடையவர்கள். ஆனால் மக்களால் தூக்கி எறியப்பட்ட சித்தாந்தங்களை இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க, பேசட்டும், தப்பு இல்லை. இரண்டாவதாக, கலைஞர் அவர்களுக்கும் கழகங்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, தோக்க போறோம்னு. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, அந்த முதல்ல இவ்வளவு கலைஞர் தொலைநோக்கு உடையவர். அவர் இந்த தமிழக அரசியல்ல ஒன்றும் அவரை குறைத்து யாரும் மதிப்பிட முடியாது. அவர் ஜெனரலா சொல்லுவாரு, நாங்கள் யாரை விட்டும் விலகுவதில்லை, நாங்கள் சிறந்த நண்பராக இருப்போம்னு. ஆனா இன்னைக்கு கைவிட்டு போனவர் இன்னைக்கு கையை நீட்டிக்கிட்டு இருக்காரு. நாங்க யாரும் கேட்கலையே, பயம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா, ஆனா ஒன்னு சொல்றேன், கலைஞர் வார்த்தையை நம்ப முடியாது. இவர்கள் மடங்கள் என்று சொன்ன இந்த சொன்னவங்க அடுத்த நாள் போய் பிஜேபி கூட கையை குலுக்கினது வரலாறு. இவர்கள் கலைஞர் காமராஜரை என்ன சொன்னார்ன்றதும் தெரியும். பொய்யை சொல்லுவதிலே கழகங்களுக்கு வல்லவர்கள். கழகங்களை விட இப்போ சிறப்பாக மோடி அதை சேர்க்கிறார். கோயபல்ஸ்ன்றது கழகங்கள்ட்ட ஆரம்பித்தது தான் அது. இப்போ இவர் நல்லா மோடி அதை பண்றாரு. அதனால இனத்தோட சேரும், பணம் பணத்தோட சேரும், பொய்யோட சேரும்ன்றது இந்த கழகங்கள் தான். இன்னைக்கு கழகங்களுக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போற ஓட்டு, சிறுபான்மையினருக்கு எதிரான ஓட்டு, பெரும்பான்மையினரை ஏமாற்றி பெரும்பான்மையை சிறுபான்மையை அடிக்க வைக்கிறதுக்கு எதிர்த்து போனோம்னா நீங்க போடக்கூடிய ஓட்டு காங்கிரஸுக்கு மட்டும் தான் போட முடியும். நான் புரிஞ்சுக்கிற விஷயம், அது தொடர்ந்து யாருடைய ஓட்டை யார் அறுவடை செய்யறாங்கிற கணக்கை தாண்டி இல்ல, அது உண்மை. திமுக கை கொடுக்க தயாரா இருந்தாலும் நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயம், காங்கிரஸ் கை கொடுக்க தயாராக இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இப்படி நீங்க எடுத்துக்கலாம். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் பயம் வந்துடுச்சு. நாங்க இந்த எலெக்ஷன்ல எங்க யாராவது எனக்கு திமுகவுக்கு நாங்க எலெக்ஷனுக்கு பிறகு கை கொடுப்போம் இப்ப நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அவங்க வேணா எங்களுக்கு கை கொடுக்கணும் சொல்லட்டும், வேணான்னு சொல்ல, வரவேற்கிறோம். இந்த நிலை ஏன் 30 நாளைக்கு முன்ன அவங்களுக்கு தோணல? இப்ப பயம் வந்துருச்சு இல்ல, எலெக்ஷன் ஃபீவர் வந்துருச்சு இல்ல, மக்கள் கிட்ட தெரியுது இல்ல, எல்லாரும் மோடிக்கு எதிரான அலை அவர்கள் ரெண்டு பக்கம், ஒரு அரசியல்வாதிக்கு ரெண்டு பக்கம் தெரிந்திருக்கக்கூடிய பயத்தின் காரணமாக தான் காங்கிரசிடம் கைகோர்க்க அவர்கள் வந்திருக்கிறார்கள். அமெரிக்க நேரம் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது பயம் என்பதை விட சமரசங்கள், திமுகவுடைய சமரச போக்கு என்றுதான். ஆக இதில் ஒரு தெளிவான ஒரு இலக்கு இல்லை என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இதில் இன்னொரு கேள்வி நான் சேர்க்க விரும்புகிறேன். அதாவது மதச்சார்பற்ற ஒரு அரசு அமைப்பதற்கு யார் கை கொடுத்தாலும் நாங்களும் கை கொடுக்க தயார் என்று சொல்லுகிறவர், ஆனால் அந்த மதச்சார்பிற்கு எதிராக இருக்கின்ற, மதச்சார்பிற்கு யார் அச்சுறுத்தலாக இருக்கிறார் அவர்களை பற்றி விமர்சனத்தை ஏன் வைக்க மாட்டேன் என்கிறார். இத்தனை கூட்டங்கள் பேசியிருக்காரு. பிஜேபியினுடைய அந்த நேற்றைய தேர்தல் அறிக்கையில் கூட அது வெளிப்பட்டிருக்கிறதே, ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை? மோடி போகிற இடங்களெல்லாம் மிக நுட்பமான முறையில் இந்து மதவெறி உணர்வை தூண்டிவிடுவது போல பெரும்பான்மை மக்களை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக
தூண்டி விடுவது போல பேசிக்கொண்டே இருக்கிறாரே, அதை பற்றிய விமர்சனங்கள் ஏன் இல்லை என்ற கேள்வியும் நான் சேர்த்து வைக்க விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு வேறொரு தலைப்பை பற்றி பேசுவோம். நாளிதழில் வந்திருக்கக்கூடிய தடயங்கள் பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த வரிசையில் ஹிந்து தமிழ் நாளிதழில் விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த ஆழ்துளை கிணற்றில் சிறுமி விழுந்து மீண்டும் பலியாகக்கூடிய அந்த விஷயம் பற்றி பேசியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய கொடூரமாக தொடர்கதையாக இது வந்துட்டு இருக்கு. தினத்தந்தியில் ருசியான சாலை ஓர உணவு அப்படின்னு சொல்லி சாலையோர உணவு கடைகள் பற்றி ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் கிரானிக்கல், தினமணி, இங்கே 4 நாளிதழ்களும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை பற்றிய தலையங்கமாக தான் இருக்கு. அதுல ஹிந்து பாஜகவின் தேர்தல் அறிக்கை அடிப்படை இந்துத்துவா கொள்கையும் நவீனத்தையும் கலந்த அறிக்கையா இருக்கு அப்படின்னு ஹிந்து ஆங்கில நாளிதழ் எழுதியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா புத்துணர்வு இல்லாத சுமாரான தேர்தல் அறிக்கை அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. டெக்கன் கிரானிக்கல் பாஜக தேர்தல் அறிக்கையில் எப்படி நிர்வகிக்க போகிறோம் என்பது குறித்து எதுவும் இல்லை, காங்கிரசுக்கு மாற்றாக இருக்க விரும்பும் கட்சி பாஜக, ஆனால் இந்தியாவுக்கான பார்வையில் காங்கிரசுக்கும் தனக்கும் இருக்கும் வித்தியாசத்தை சுட்டிக்காட்ட தவறிவிட்டதுன்னு டெக்கன் கிரானிக்கல் சொல்லியிருக்கு. தினமணியில தெளிவும் உறுதியும் தெரிகிறது, அதாவது தன்னால் செய்ய முடிந்ததை மட்டுமே பாஜக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இலங்கை பிரச்சனை தமிழக மீனவர் பற்றி எதுவும் சொல்லாதது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பி தினமணி தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. தினமணி தலையங்கத்தை எழுத்து நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இலங்கை பிரச்சனை, தமிழக மீனவர் பிரச்சனை, இதுக்கு அடுத்து வரலாம். இதற்கு முன்பு இந்த அறிக்கையை படிக்கும் போதும் தினமணி தலையங்கத்தை படிக்கும் போதும் காங்கிரசிடமிருந்து பாஜக எந்த அளவுக்கு வேறுபட்டு நிற்கிறது என்பதை காட்டாத ஒரு விமர்சனம் தான் இருக்கு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? முதல்ல ஒரு தேர்தல் அறிக்கைன்றது மக்கள் கிட்ட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழி. ஆனா இவங்க மக்களை உதாசீனப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் அறிக்கையோ இருக்காரா? இது நேற்று நார்த் ஈஸ்ட்ல வடகிழக்கு மாநிலங்களில் நேற்று தேர்தல் இருக்குது, அவங்களுக்கு தனியா ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. ஆனா நேற்று தான் தேர்தல் அறிக்கை வருது. இவர்களை பற்றி இவர்களுடைய இது தெரியுது. இரண்டாவதாக, இந்த நாட்டை நாளை நாங்கள் ஆளப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சி ஆளப் போறதில்லை. ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கையை, சாதாரணமான தேர்தல் அறிக்கையை ஒரு நேரத்தில் கொண்டு வரக்கூட முடியாத கட்சியா நாட்டுக்கு ஆளப் போறது நிர்வாகம் தெரியாத கட்சி இது. இரண்டாவதாக, மூணாவதாக, இந்த தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லியிருக்கோம் மீனவர்களுக்கு என்று தனியாக ஒரு மினிஸ்ட்ரி கொண்டு வருவோம்னு. அதை கூட செய்யுங்களேன். எங்களை பார்த்து நிறைய காப்பி அடிச்சிருக்காங்க நல்ல விஷயங்களை. அந்த விதத்துல வேணா இந்த தேர்தல் அறிக்கையில ஏதாவது ஒரு நல்லது சொல்றதுக்கு இருக்குன்னா காங்கிரஸ் சொன்னதை அப்படியே இது காப்பி அடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் சொன்ன விஷயங்களை காப்பி அடிச்சு பாஜக தேர்தல் அறிக்கை இருக்கு அப்படின்னு அமெரிக்க நேரம் சொல்றாரு. ஆனால் இதில் பெரிய வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவான விமர்சனம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? உண்மைதான். அதாவது தேர்தல் அறிக்கையில பொருளாதாரம், பிறகு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அடிப்படையில் பொருளாதாரம் விஷயம், எப்படிப்பட்ட தொழில் கொள்கை, எப்படிப்பட்ட அது சார்ந்த மற்ற எல்லா விவசாயம் உள்ளிட்ட எல்லாம் இருக்குன்னு தான். அந்த அடிப்படையில் பார்த்தால் இது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான். கொஞ்சம் இந்த வார்த்தைகளுக்கான இலக்கணங்களை வேணா கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்களே தவிர மற்றபடி இது அவருடைய ஜெராக்ஸ் காப்பி தான். அதில் நண்பர் சொன்னது போல அதில் உள்ள நல்ல விஷயங்கள் அவர் எதை சொல்கிறார், அது நல்லங்கிறது உண்மையிலேயே நல்லதானாங்கிறது விவாதிக்கலாம். ஆனால் அதை அப்படியே நகல் எடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட. ஆனால் கூடுதலாக இவர்கள் அந்த இந்துத்துவ விஷயங்கள் அந்த தினமணி தலையங்கத்தில் அது இல்லை, மற்றவர்களாம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்றதே அதை கூட சொல்ல 370, அதே போல அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல கோயிலை கட்டுவது உள்ளிட்ட அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இதையெல்லாம் அவர்கள் சொல்லாமல் விட்டிருந்தாதான் ஆச்சரியப்பட வேண்டும் என்றுதான் அந்த தலையங்கம் சொல்லுகிறது. அது அடிப்படையில் மதவெறி கண்ணோட்டம் உள்ளதா இல்லையா, இந்துத்துவாவுடைய குரல் அதில் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து ஒரு பத்திரிகை நேர்மையாக தன்னுடைய தலையங்கத்தில் வெளிப்படுத்த வேண்டுமா இல்லையா? அதை மறுத்து மற்றவர்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு மற்ற விஷயங்களுக்குள் சொல்கிறார். ஆக அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு அரணாக நிற்க விரும்புகிறது. அதன் மூலமாக தினமணி தன்னுடைய யாருடைய குரலாக தன்னை ஒழிக்க செய்கிறது என்பதுதான் வெளிப்படுகிறது. இல்லை, இப்போ தினமணி தலையங்கத்தில் ராமர் கோவில் விவகாரம் பற்றி அரசியல் சட்ட வரம்புக்கு உட்பட்டு எடுக்கப்படும் என்றுதான் தேர்தல் அறிக்கை கூறுகிறது அப்படின்ற ஒரு வரி டிஃபெண்ட் வேற பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட நீங்க ஒரு செய்தி இங்க வந்தது, ஜெயலலிதா இது பெங்களூருக்கு வழக்கை சந்திக்க போகிறார்னு. ஏன் அதை ஊழல் வழக்கை சந்திக்க போகிறார்னு சொல்லல? ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் ஒரு நிலை இருக்கிறது. அதே போல இவங்களும் ஒரு இது பண்றாங்க.
இவங்க நீங்க சொன்னா சட்ட வரம்புக்குட்பட்ட மக்களை தூண்டி விடுறாங்க சார். உண்மையிலேயே பிஜேபிக்கு வந்து இந்துத்துவா கொள்கை நான் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மத வெறி விட கூட அவங்களுக்கு பதவி வெறி நிறைய இருக்கு. இன்னைக்கு 3 நாட்களுக்கு முன்ன கோப்ரா போஸ்ட்னு ஒன்று வந்தாங்க. அதுல பிஜேபியுடைய சங் பரிவார் சொன்னதாக தெளிவாக சொல்லிருக்காங்க, ஒரு இந்து குழந்தையையும் இந்துக்களையும் பலி கொடுக்கணும், அதுதான் நமக்கு நல்லதுன்னு அவங்க பேசியிருக்கிறது அதுல வெளிவந்திருக்கு. பதவி வெறிக்காக என்னுடைய சகோதரர் இந்துக்களையும் என்னுடைய சகோதரர் இஸ்லாமியர்களையும் கொன்று பதவிக்கு வரணும். அதை தாண்டி இப்ப கருப்பு பணம் பற்றியோ இல்ல மற்ற சில விவகாரங்கள் பற்றியோ ஏன் ஊழலை பத்தி கூட சொல்லலங்க. இவங்க ஊழலுக்கு எதிராக ஆட்சிக்கு வரணும்னாங்கல்ல. நாங்க சொல்லியிருக்கோம் இன்னும் ஊழலுக்கு எதிராக செய்ய போகிறோம் சொல்லிருக்கோம். ஏன் ஊழலை பற்றி ஒரு வார்த்தை வரலை சொல்லுங்க. மக்களை பற்றி ஒரு மக்கள், அதாவது இவங்க மக்களுக்கு மாற்று அரசு வரணும்னு பதவிக்கு வரணும்னு ஆசை இருக்குன்றதுல சந்தேகமே வேண்டாம். எதை சொல்லி வராங்க இன்னைக்கு? எங்கள் மேல ஊழல் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வருவோம். இப்ப ஊழலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஏன் ஊழலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை? இலங்கை பிரச்சனை மீனவர்களை பற்றி பேசுறவங்க நாங்க மீனவர்களுக்கு தனியாக அமைப்பு கொடுத்துருக்கோம், ஏன் அதை செய்யவில்லை? இதாவது ஒரே அவங்களுடைய ஒன்னு வந்து ஈயடிச்சான் காப்பி காங்கிரஸ், இன்னொன்னு வந்து பழைய கல்லு புதிய மொந்தை. எப்பயுமே அவங்க விடுறது இல்ல. ஒண்ணு என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 360 தாண்டி மாநில அரசுகளுக்கான அதிகாரம், கருப்பு பணம் மீட்பு போன்ற காங்கிரஸ் கட்சியோட தேர்தலுக்கு சில விஷயங்களை மாறுபட்டும் பாஜக சொல்லியிருக்கல, அதை ஏன் கருத்தில் எடுத்துக்கொள்ள கூடாது? தப்பித்தவறி இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் மாநிலங்களுடைய உரிமையை எந்த அளவுக்கு மதிப்பார்கள் என்பதெல்லாம் கடந்த கால அனுபவம் இருக்கிறது. பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த அவருடைய கோட்பாடு ஒன்று இருக்கிறது, இந்தியாவை பற்றி கோட்பாடு, அது வந்து மாநில உரிமைகளை மதிக்க விடாது. ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒன்று சொன்ன அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். அந்த சட்ட வரம்புக்கு உட்பட்டு ஆலயம் அமைப்பது தொடர்பான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு இவங்க அந்த தலையங்கத்தில் அப்படி ஒரு பாதுகாப்பாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் சட்ட வரம்புக்கு உட்பட்டுன்னா என்ன அர்த்தம்? சட்ட வரம்பை மாற்றுவார்கள் என்று அர்த்தம். இப்போ இருக்கிற சட்ட வரம்பு அதுக்கு ஒத்து வரலையா? இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்ட வரம்பை மாற்றிவிட்டு அரசமைப்பு சாசனத்தில் வேண்டிய திருத்தங்களை செய்துவிட்டு பிறகு அதற்கு உட்பட்டு நாங்கள் இங்கே ஆலயத்தை கட்டணும் என்று ஏமாற்ற முடியாதா என்ன? ஆக அடிப்படையில் நான் பல முறை இந்த இப்படி வாதங்களை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதாவது நண்பர் கூட சொல்கிறார் அவர் இந்துத்துவா இல்லை, அது வேற ஒரு பதவிக்காக என்று. ஆனால் அதை நான் கொஞ்சம் முரண்படுறேன். அரசியலுக்காக மதத்தை, அரசியலுக்காக சாதியை பயன்படுத்துகிறவர்கள் ஒரு பக்கம் எப்பவுமே இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் அவர் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் அப்படி கூட அல்ல. அதையும் தாண்டி மதத்திற்காக, இந்த இந்து மதம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அடிப்படையாக இருக்கின்ற, அதனுடைய அடிப்படை கட்டமைப்பாக இருக்கின்ற சாதியத்திற்காக அரசியலை பயன்படுத்துகிறவர்கள். எனவே இப்போ இந்த பாபர் மசூதி விஷயம், அந்த ஆலய விஷயம் கூட உண்மையிலேயே ஒரு ஆலயத்தை கட்டுவதல்ல நோக்கம். அதை பயன்படுத்தி இந்து மக்களுடைய உணர்வுகளை தங்களுக்கு சாதகமாக திருப்பி விடுகின்ற இழிவான நோக்கம் தான் இருக்கிறது. இல்லை, நம்ம இந்த விவாதத்தை இந்த அளவில் நிறைய செய்வோம். இடைவேளைக்கு பிறகு வேறு தலைப்பை பற்றி பேசலாம். தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடையும் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் சொல்லியிருக்காரு. நம்ம அதை பற்றி விவாதிக்கலாம். பிரகாஷ் காரத் சுட்டி காட்டக்கூடிய காரணங்கள்ல பல்வேறு காரணங்கள் இருக்கு. குறிப்பாக கேரளாவில் வந்து பிரச்சாரத்தை செய்யக்கூடிய காரணத்தினால் கேரளாவில் இருந்து சென்ற மத்திய அமைச்சர்களும் இந்த ஊழலுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவ்வளவு வலுவான ஒரு நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கட்சியும் இடதுசாரிகளும் தொடர்ந்து எடுத்து வரக்கூடிய நிலையில இன்றைக்கு பிரகாஷ் காரத்தோட அந்த பேச்சு பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அது மக்களுடைய உணர்வுகளை அவர் அப்படியே பிரதிபலித்திருக்கிறார் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஏற்கனவே நம்ம பல முறை விவாதித்திருக்கோம். இந்த தேர்தல் என்பது தொடங்கிய பிறகும் அதற்கு முன்னால் நடந்திருக்கிற வாதங்களும் கூட காங்கிரஸ் கட்சி கடைபிடித்திருக்கிற அவருடைய அரசாங்க மக்கள் மீது திணித்த கொள்கைகள் எந்த அளவிற்கு மக்களை அன்றாட வாழ்க்கையில் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாக்கி இருக்கிறது பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். அந்த துன்பங்களும் துயரங்களும் தான் மக்களை தீர்மானிக்க வைக்கப் போகின்றன. ஒரு பக்கத்தில் இந்த தேர்தல் அறிக்கைகள் விவாதிக்கப்படும், இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட மக்கள் தங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஒரு முடிவுக்கு வரப்போகிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய பல்வேறு தாக்குதல்களை சந்தித்து விட்டார்கள். என்னதான் இவர்கள் எங்களுடைய பொருளாதார கொள்கைகளால் நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது, தொழில் வளர்ச்சி அடைந்திருக்கு என்று சொன்னாலும் கூட அடிப்படை உண்மை என்னவென்றால் பெரும்பகுதியான மக்கள் கொடுமையான தாக்குதலுக்கு உள்ளாயிரும். ஒரு சின்ன விவரத்தை கூட சொல்ல நினைக்கிறேன். அதாவது இந்த இவருடைய பொருளாதாரக்கூடிய ஒட்டுமொத்த விளைவு, இந்த நான் சொல்லக்கூடிய விவரம் வேறு ஏதோ ஒரு நிறுவனம் கொடுத்ததோ இல்லை ஒரு பத்திரிகையில் வந்ததோ இல்லை, அரசாங்கத்தினுடைய அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரம் வந்து எடுக்கப்பட்டது. அது என்ன சொல்கிறது என்றால், இந்த நாட்டுடைய பெண்களில் 36%,
ஆண்களில் 34% ஊட்டச்சத்து இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். அது மிக தழைத்து வாழ்வதற்கான அடிப்படையான ஊட்டச்சத்து அளவு கூட இல்லாதவர்களாக நலிந்து போயிருக்காங்க என்பதுதான் உண்மை. இது இந்த பொருளாதாரக்கூடிய விளைவு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது காங்கிரஸ் கட்சி. எனவேதான் அப்படிப்பட்ட ஒரு ஆத்திரத்திலும் கோபத்திலும் அதிருப்தியிலும் இருக்கிற மக்கள் காங்கிரஸை நிராகரிப்பார்கள் என்பது உண்மை. அந்த அடிப்படையில் தான் பிரகாஷ் காரத் அவர்கள் காரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுடைய முதல் கருத்து என்ன? முதல்ல அவர் அவர் நிலையில சொல்றாரு, அதாவது கம்யூனிஸ்டுகள் என்ன நினைக்கிறாங்க, அவர்களுடைய கொள்கை தோற்று போன கொள்கை, அதை மறுபடியும் தூக்கி பிடிக்கணும்னு பார்க்கிறாங்க. அவர்கள் ஆண்டு கொண்டிருந்த பெரிய மாநிலங்களான 2 மாநிலங்களிலேயே அவர்கள் தூக்கி எறியப்பட்டுள்ளார்கள். இவர் சொன்னார் இந்த இதில் 36% 34% சொன்னார். ஆனால் அவர் ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். குஜராத்தில் இந்தியாவுடைய இதில் மோசமான இதில் இந்த மால் நியூட்ரிஷனில் குஜராத் ஒரு பெரிய இடத்துல இருக்கு. பிஜேபி இரண்டாவதாக அவர்கள் ஆண்ட வெஸ்ட் பெங்கால்ல எந்த இது இருக்குன்னு அவர் புள்ளி விவரம் கேளுங்களேன். 40 வருடமா வெஸ்ட் பெங்கால் ஆண்டாங்கல்ல, என்ன அழகுல செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. அதாவது கடந்த 10 ஆண்டுகள்ல உண்மையிலேயே வறுமை 20% வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் குறைக்கப்பட்டிருக்காங்கன்றது உண்மை. பெரிய அளவுல இவர் சொல்லுவாரா, நாங்க சாலை ஓரத்துல இருக்க இது வியாபாரம் பண்றானே அவனுக்காக உரிமை சட்டம் தனியா கொண்டு இருக்குமே, அது தவறு, அடித்தட்டு மக்களை கவலைப்படலன்னு சொல்றாரா? இல்ல விவசாயிகளுக்கு 70,000 கோடியை தள்ளி கொடுத்துமே, அது அடித்தட்டு மக்களுக்கு உதவி செய்யலன்றாரா? இல்ல கல்வி உரிமை சட்டம் மூலமா ஏழை குழந்தை ஒரு பணக்கார பள்ளிக்கு பணக்கார போறாங்க இதுக்கு நிகராக செய்யக்கூடிய வசதி செஞ்சிருக்குமே, 25% ஒதுக்கி கொடுத்திருக்கமே, அவங்களுக்கு பணம் நேரா கொடுக்கிறமே, அதை வேணான்னு அது தவறுன்னு சொல்றாங்க. மத்திய உணவு திட்டம் மூலம் இந்தியா மூலம் அடித்தட்டு மக்களுக்கு இது அவங்க அதை ஆதரிக்கிறமே ஒழிய ஏன் இதை இருக்காங்க? குமரேசனை விட்டுருங்க, அந்த புள்ளிவிவரங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் வைத்துருவோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டில் உயர்ந்திருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் விலையா இருக்கட்டும், அதை டீகண்ட்ரோல் பண்ண விவகாரமா இருக்கட்டும், மற்ற விலைவாசி உருளா இருக்கட்டும், இதெல்லாம் காங்கிரஸுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்கல அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அதாவது நீங்க எப்படி பாக்கணும்னா, பிஜேபி 10 வருடத்துக்கு முன்னே $25 ஒரு பேரல் ஆஃப் பெட்ரோல் டீசல் இன்னைக்கு $100 $108 விற்குது. 4 மடங்கு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தலன்றது உண்மை. இரண்டாவதாக மக்கள் நிச்சயமா விலைவாசி உயர்ந்திருக்கா அப்படின்னு கேட்டா, நான் என்னைக்கும் பொய் சொல்றது இல்ல, உங்க டிவிக்கும் பல டிவிக்கும் வந்திருக்கேன், விலைவாசி உயர்ந்திருக்கு. ஆனா நான் சொல்றேன், எங்க வீட்டு வாசல்ல பேப்பர் எடுத்துட்டு போறாரு, அவரை கேட்டேன். காய்கறி விற்கிறாரு, அவரை கேட்டேன். நீங்க மனசு தொட்டு சொல்லுங்க சார், உங்க வாழ்க்கை தரம் இதை விட உயர்ந்திருக்கா, விலைவாசியோட உயர்ந்திருக்கா, உங்களுடைய நீங்க வாங்கும் திறன் அதிகரிச்சிருக்கா, உங்க சம்பளம் விலைவாசியை விட அதிகரிச்சிருக்கான்னு கேட்டேன். ஒவ்வொருத்தரும் தெளிவாக சொன்னாங்க. நான் இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்றேன், தயவு செஞ்சு காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்க. நீங்க வாழ்க்கை தரம் குறைஞ்சிருந்தா, உங்களுடைய 3 வருஷத்துக்கு முன்ன $300 $400 ஒரு கொத்தனார் வாங்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு $550 $600 வாங்குறாங்க. 2 மடங்கு இது அவருடைய சேலரி அதிகரிச்சிருக்கு. ஆனா இது விலைவாசி 2 மடங்கு அதிகரிச்சா சத்தியமா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன் சார், 2 மடங்கு அதிகரிச்சு சொல்லட்டுமே. இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு நாராயணன் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதாவது பிரகாஷ் காரத் அவர்கள் சொல்லியிருப்பதை காங்கிரஸ் தலைவர்களே கூட எதிரொலித்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்க நான் சொல்ல விரும்புறேன். சசி தரூர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க பேப்பர்ல வந்திருக்கு. இந்த தேர்தல் முடிவு மக்கள் எப்படி திருக்களிக்க போறாங்க என்பதை பற்றி எனக்கு கவலை இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த பயம் எங்கிருந்து வருகிறது? அதே போல இவருடைய கூட்டணியில் முக்கியமான ஒரு கட்சி தேசிய காங்கிரஸ் கட்சி இல்லையா, தேசியவாத காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தலைவர் சரத்பவாருடைய அமைச்சராகவே இருக்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இப்போ அண்மையில தான் அது வந்தது, அப்புறம் நான் வேற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க. காங்கிரஸை மக்கள் 2ஆம் இடத்துக்கு தள்ள போகிறார்கள் என்று அவர் அந்த இதில் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த அச்சமெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால், மக்களுடைய உணர்வுகள் காங்கிரஸுக்கு எதிராக இருக்கின்றன என்பதிலிருந்து தான். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க கேட்டீங்களே விலைவாசியை பற்றி நண்பர் சொல்வாரான்னு கேட்டுட்டு இருக்காரு. அது ஏன்ட்ட அதுவும் இவர்கள் கொடுத்த அரசாங்கத்தினுடைய அந்த கணக்குல இருந்து தான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில், இந்த 2012 வரையிலான 5 ஆண்டு காலத்தில் இவர்கள் கடைபிடித்த அந்த பொருளாதார கொள்கையின் விளைவாக அடிப்படை பொருளுடைய விலைவாசி வரும். நீங்கள் சொன்னதை போல பெட்ரோலிய விலை அந்த கட்டுப்பாட்டை அரசாங்கம் கைவிட்டதில் இருந்து அதனுடைய சங்கிலி தொடர் விளைவாக அனைத்து பொருளுடைய விலைவாசி ஏறியதால் அனைத்து அரிசி, கோதுமை, சமையல் எண்ணெய் இதான மக்களுக்கு அடிப்படை. இந்த பொருளுடைய விலைவாசி மட்டுமே குறைந்தபட்சம் 50%
100% வரைக்கும், அதாவது இரட்டிப்பாக 100 ரூபாய்க்கு விட்டுறது 200 ரூபாய்க்கு விற்கிற அளவுக்கெல்லாம் விலைவாசி உயர்ந்து இருக்கிறது. இவர் சொல்றாரு 300 ரூபாய் வாங்கிட்டு இருந்தார், உனக்கு 500 ரூபாய் கூலி பெறுகிறாரு. ஆனா அவர் செலவழிக்க வேண்டியது 700 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த உண்மையை சேர்த்து சொல்லணும்ல. அந்த புள்ளிவிவரங்களை மறுபடியும் போக வேண்டாம். இல்ல ஒரு நிமிடம், என்னுடைய யதார்த்தமான கேள்வி, அவ்வளவு தூரம் மக்களின் வாழ்க்கை தரத்தை இந்த 10 ஆண்டு கால ஆட்சி உயர்த்தி இருக்குது அப்படின்ற அந்த பிடிப்பு காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் இருந்தா ஏன் காங்கிரசுடைய அனைத்து முத்து தலைவர்களும் தேர்தல் போட்டியிலிருந்து விலகி இருக்காங்கன்ற கேள்வியும் கூட வருது. அதற்கான காரணம் என்ன? அதாவது காங்கிரஸ்ல தலைவர்களை விட தொண்டர்கள் தெளிவாங்க. இனிமே தொண்டர்கள் வழிநடத்தக்கூடிய கட்சியா காங்கிரஸ் இருக்கும். இனிமேல் இருக்கிறது வேண்டாம். இன்றைய காலகட்டத்தில் நேற்று சாயந்தரம் ஒரு மாலை பத்திரிகையில் தெளிவாக போட்டிருக்காங்க, திமுக அதிமுக காங்கிரஸ் தொண்டர்கள் உணர்வோடு வெளில வந்திருக்கான்னு சொல்றாங்க. அது ஏன் தெரியுது? தொண்டர்கள் மக்கள் கூட தினம் தொடர்புல இருக்குவேன். அவன் நினைக்கிறான் காங்கிரஸ் இன்னைக்கு ஆட்சிக்கு வரப்போகுது, காங்கிரஸுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்குதுன்னு. அதனால அப்படி இருக்காங்க. இரண்டாவது கேள்வி, 2012 வரைக்கும் இது பண்ணாரு. 2012 வரைக்கும் வெஸ்ட் பெங்கால் என்ன பதில் கொடுக்கல நாராயணன். நான் கேட்கிறது சிறப்பான சிறப்பான ஆட்சிகளை 10 ஆண்டில் கொடுத்திருக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் தொடங்கி முக்கியமான அனைத்து கேபினெட் அமைச்சர்களும் பெரும்பான்மையானவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகுவதற்கு காரணம் என்ன? இந்த வெற்றி கடினமா இருக்கு. மத்திய நிதி அமைச்சரை பொறுத்தவரை அவர் 1.5 வருடத்துக்கு முன்னே நான் ரிட்டையர் ஆனோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் பயந்து இருந்தா அவர் சன்னை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அது அவரே நிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதற்காக பாடுபட்டு இருக்காரு. அதனால நீங்க மத்திய நிதி அமைச்சரை பத்தி நீங்க மறுபடியும் சொல்றது தெளிவான விளக்கம் கொடுத்த பிறகு நீங்க ஒரு பொய் பிரச்சாரம் செய்யறீங்க. ரெண்டாவது விஷயம், நிதி அமைச்சரை மட்டும் கேட்கல, பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இங்க இல்ல. சொல்லுங்க, நிதி அமைச்சர் நீங்க குறிப்பிட்டதான் நிதி அமைச்சர் உட்பட ரொம்ப தெளிவான கேள்வி. மற்ற அமைச்சர்கள் அவங்கள போய் கேளுங்க. என்னுடைய கேள்வி ரொம்ப யதார்த்தமான கேள்வி. 10 ஆண்டு கால ஆட்சி சிறப்பான ஆட்சி இருக்கும் பட்சத்தில் இந்த தேர்தலில் வெற்றி சற்று கடினமாகத்தான் இருக்கும்னு ஒரு அமைச்சர் சொல்றாரு. மற்ற அமைச்சர்கள் விலகுறாங்க. வெற்றி கொஞ்சம் கடினமாக இருக்கும்ன்றதுல உண்மை நானும் ஒத்துக்கிறேனே. ஏன் அதுன்னா, நாங்க எங்க மேல ஒரு பெரிய குற்றம் நீங்க எல்லாரும் சொல்லணும், நானும் ஒத்துக்கிறேன். காமராஜர் வழி வந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க, இந்த கழக ஆட்சிகள் 1 ரூபாய் செலவழிச்சாங்கன்னா 9 ரூபாய் செலவழிச்சு விளம்பரம் பண்றாங்க. எங்களுக்கு விளம்பரம் செய்ய தெரியலீங்க, அதுதான் உண்மை. இரண்டாவதாக நாங்க செய்யறோம், மக்கள் கிட்ட நாங்க செய்ததை சரியாக சொல்லலன்றது என் மேல இருக்குது, என்னுடைய தப்புங்க. இல்ல, இதுல ஒரு பெரிய ஐரணி இருக்கு. இந்த விவகாரங்கள் தொடர்ந்து பேசக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இந்த விவாதத்துல வரக்கூடியவர்கள் இந்த விஷயத்த சொல்றாங்க, எங்களுக்கு விளம்பரம் பண்ண தெரியல. பட் அதுல ஒரு ஐரணி இருக்கு. நம்ம ஒரு இடைவேளைக்கு பிறகு அது என்னங்கிறத மறுபடியும் பேசலாம். நாங்கள் செய்த சாதனைகளை எங்களுக்கு விளம்பரப்படுத்த தெரியவில்லை, அதனால் மக்களிடம் நாங்கள் சென்று சேரவில்லை அப்படின்னு அமெரிக்க நாராயணன் சொல்றார். அமெரிக்க நாராயணன் மட்டுமல்ல, அநேக காங்கிரஸ் தலைவர்களும் இன்றைக்கு அந்த விஷயத்தை முன்னெடுத்து பேசிட்டு இருக்காங்க. செய்த சாதனைகளை விளம்பரப்படுத்த காங்கிரஸ் கட்சிக்கு தெரியவில்லையா? அதாவது சாதனைகள் செய்திருந்தால் அதுவே விளம்பரமாக இருக்கும். ஆனால் மக்களுக்கு கிடைத்திருப்பதெல்லாம் வேதனைகள், அது விளம்பரமாக இருக்கிறது என்பதுதான் இதுக்கான பதில் சொல்ல முடியும். ஆனால் இதை ஒரு விஷயம் இவர் ஒரு கேள்வி கேட்டார். நான் விவசாயிகளுக்கு நாங்கள் செஞ்சதெல்லாம் இவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவ்வளவு தள்ளுபடி செஞ்சோமே, சலுகை கொடுத்தோமே, அதெல்லாம் உண்மையான. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் யாருக்கு சலுகை செய்தார் என்பதற்கு ஒரு விவரம் இருக்கிறது. அதுவும் இவங்களுடைய விவரங்கள்லேருந்து எடுத்து கொடுக்கறது தான். அதாவது பெரும் பணக்காரர்களுக்கு, கார்பரேட்டர்கள் உள்ளிட்ட பெரும் பணக்காரர்களுக்கு இவர்கள் 5 ஆண்டு காலத்தில் கொடுத்திருக்கிற வரி சலுகை மட்டுமே எவ்வளவு தெரியுமா? 21 லட்சம் கோடி ரூபாய். இப்போ நம்ம ஸ்பெக்ட்ரம் ஊழலை பற்றி பாருங்க, 1,76,000, அதெல்லாம் ரொம்ப தூசு. இதில் அது மாதிரி நிலக்கரி ஊழலுடைய அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்வசாதாரணம். இவர் அள்ளி கொடுத்திருக்கிற சலுகை அவர்களுக்கு 21 லட்சம் கோடி ரூபாய். அதுபோல பொதுத்துறை நிறுவனங்களை பூரா அதனுடைய பங்குகளை விற்பதற்கான இந்த ஏற்பாடு 5 வருஷம் சத்தம்லாம் நடந்தது. நெய்வேலி ஒன்று தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது, எதிர்த்து தடுத்திருக்கிறோம். ஆனால் அப்படி கண்ணுக்கு தெரியாமல் விற்ற தொகை 91,000 கோடி ரூபாய்க்கு பொதுத்துறை நிறுவனங்களுடைய சொத்துக்களை அளித்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் சேர்ந்து விவசாயிகளுடைய அந்த இடுபொருள்கள், விவசாயிகளுடைய உரம் போன்றவர்களுக்கான மானிய வெட்டு என்பது 50% மேல் போயிருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்தானே விவசாயிகள் 2,69,000 பேர், 2,90,000 பேர் தற்கொலை செய்து கொண்டது எங்கிருந்து வந்தது? அவர்கள் என்ன காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டார்கள்? அவர்கள் காதலித்ததெல்லாம் தன்னுடைய நிலத்தை, தன்னுடைய விவசாய தொழிலை, அதில் ஏற்பட்டிருக்கிற தோல்வி தானே தற்கொலை செய்து கொண்டார்கள். அதையெல்லாம் மறுத்து விவசாயிகளுக்கு நாங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இவரை நண்பர் கூட அடிக்கடி கேட்பார், நாங்க செஞ்சதெல்லாம் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, நீங்க செஞ்சதை தான் நாங்க பேசுறோம், நீங்க செஞ்சது இந்த மக்களுக்கு எதிரான விஷயம். தயவு செய்து நேற்று இரவு கூட பேசினேன்,
தயவு செய்து இந்த நமது லெப்டை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம், கம்யூனிஸ்ட் நண்பர்கள்லாம் இந்த 22 லட்சம், ஏன்னா ஒரே இதுவரை 5 நாளைக்கு முன்ன 5 லட்சம் கோடின்னு பேசிட்டு இருந்தாங்க. 22 லட்சம் கோடியை தயவு செய்து எந்தன்னு ஒரு அறிக்கையை வெளிமாறு இந்த பப்ளிக்கா நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். இவ்வளவு சொல்றாங்கல்ல, எங்கெங்க இது பண்ணு. ஒண்ணு. இரண்டாவதாக, ஒருவருக்கு ஒரு இடத்துல உலக நாடுகள் அனைத்தும் போட்டியிடுகின்றன. இங்க நமக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவுடைய டிட்ராய்ட் ஆயிட்டு இருக்கு. உலக நாடுகள் அனைத்தும் அவர்களுடைய வரணும்னு. இப்ப இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் 8 மடங்கு, $100 பில்லியன், $800 பில்லியன் இருக்கு. இவர்களுக்கு எங்க வேணாலும் கிடைக்கும். அப்போ ஆனா இங்க இருக்க அவர்கள் மூலமா வேலை வாய்ப்பு அதிகரிச்சு இங்க இப்ப அவங்க வேலையை அமர்த்துறதால இந்தியாவுடைய வளர்ச்சி அதிகம். அரசாங்கத்தோட வேலை நல்லா புரிஞ்சுக்குங்க. அரசாங்க கஜானாக்கு வரி போட்டு வரியை சம்பாதிப்பதில்லை, மக்கள் கையில பணத்தை கொடுத்து மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துதான் அரசாங்க வேலை. இதை புரிஞ்சிக்காத சித்தாந்தத்தால் தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. கார்பரேட்டோ பணக்காரர்கள் இருப்பது தவறில்லை, ஆனா பணக்காரர்கள் ஏழைகளை வஞ்சிக்க கூடாது, ஏழைகளை ஏமாற்றக்கூடாது, ஏழைகளை ஒடுக்கக்கூடாது, ஏய்க்கக்கூடாதுன்னு அது அரசாங்கம் கவனிக்கணும். மூன்றாவதாக, பணக்காரர்கள் வேலையை கொடுக்கணும். அந்த வேலை கொடுக்கறதுக்கு பணக்காரர் இருக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்க, பணக்காரங்களை எல்லாம் ஏழையாக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க என்ன நினைக்கிறோம், ஏழைகள் எல்லாம் பணக்காரனாக்கணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் அவங்க சித்தாந்தம் தோத்து போய்கிட்டு இருக்கு. தோத்து போன சித்தாந்தத்தை, உபயோகப்படாத சித்தாந்தம், ரஷ்யாவே 5 சித்தாந்தத்தை மறுபடியும் இல்ல நான் உண்மையை சொல்லிட்டாங்க. மக்கள் கிட்ட நீங்க போறோம், மக்கள் கிட்ட இவங்க எதை, அதாவது இவங்க எல்லாமே ஒரு கண்ணோட்டத்துல, தவறான கண்ணோட்டத்தில் பாக்குறாங்க. நான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதை மாற்றணும். எங்களுக்கு சித்தாந்தம் கிடையாது, லெப்டா ரைட்டான கிடையாது. எது மக்களுக்கு நல்லதோ, இந்தியர்களுக்கு நல்லதோ, முக்கியமா இந்தியாவில் உள்ள ஏழைகளுக்கு நல்லதோ. விவசாயத்தை பத்தி பேசினாரு. 530 ரூபாயில இருந்து 1350 ரூபாய்க்கு நாங்க அரிசியுடைய கொள்முதல் விலையை ஏற்றி கொடுத்திருக்கோம். அது 2 மடங்குக்கு மேல ஏறி இருக்கு. இவர் சொன்னாரு இதனால விலைவாசி ஏறிட்டுன்னு. இன்னைக்கு உணவு பாதுகாப்பு திட்டம் மூலமா இந்தியாவில் 66% மக்களுக்கு 3 ரூபாய் கொடுக்கறது. ஏழை மக்களுக்கு செய்யறமா இல்லையா, மக்களுக்கு காங்கிரஸ் விவசாயத்துறைக்கு 0 லெவல்ல செஞ்சது அப்படின்னு வாதமோ கருத்துக்களோ சொல்றாங்க. அதாவது அரிசிக்கான விலை, கோதுமைக்கான அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை உயர்த்தி இருக்கிற விஷயம் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எல்லாமே இருக்கு. ஆனா ஃபெர்டிலைசருக்கான சப்சிடி, உரத்துக்கான மானியத்தை குறைக்கவில்லை, மற்ற இடுபொருளுக்கான மானியத்தை குறைக்கவில்லை, சப்ளையை குறைக்கவில்லை அப்படின்ற புள்ளி விவரங்கள் உங்கள்ட்ட இருக்கா? ஐயா, நான் என்னைக்குமே பொய் சொல்றது இல்ல, உண்மையை ஒத்துக்கிறேன். நாங்க என்ன இருக்கோம், ஒரு டம்ளர்ல 3/4 டம்ளர்ல தண்ணி இருக்குது, 1/4 டம்ளர் காலி இருக்குது. நீங்க 1/4 டம்ளர் காலி இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது உண்மை. நான் 75% தண்ணி இருக்குன்ற அது உண்மைதானே? அது இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா? தயவு செஞ்சு அதுக்கு பதில் சொல்லுங்க. உங்களுடைய பதில் என்ன? 3/4 டம்ளர் தண்ணி அழுக்கா இருக்குங்கிறதையும் நான் சேர்த்து சொல்ல விரும்புறேன். ஆனா இதுல என்னன்னா, இப்ப கேட்டாரு முதல்ல, அது வரைக்கும் பரவாயில்ல, கம்யூனிஸ்ட் நம்பர் போய் சொல்லல. அழுக்கான தண்ணி குடிச்சா என்ன பிரயோஜனம்? முழு டம்ளரும் காலி ஆயிட்டு அப்புறம் படுத்து கிடக்க வேண்டியதுதான். அதுதான் இவர் விரும்புறாரா? அது படுத்து கிடக்க வச்சிருக்காங்க. கலர் கண்ணாடி போடுறீங்க. படுத்து கிடக்கிறதுக்கான காரியத்தை செஞ்சிருக்காங்க. சொன்னாரு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காகத்தான் இவங்க எல்லாம் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொன்னாரு. இவருடைய ஆதரிச்சுடைய விளைவு என்னன்னா, 2005 இருந்து 2010 வரையான 5 ஆண்டு காலகட்டத்தில் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு என்பது அதிகரித்து இருக்கிறது என்றால் 1% குறைவாக அதிகரித்துகிறது. லெஸ் தேன் 1%. இதுதான் வேலை வாய்ப்பு. இவங்க நமக்கு வெளியே பார்த்தா ஏதோ ஐடி செக்டார்ல அந்த கண்ணாடி சுவர்களுக்குள் போய்விட்டு வருகிற அந்த இளைஞர்கள் கண்ணுக்கு தெரியாது. அதைத்தான் வேலை வாய்ப்பு அதிகரித்து என்று காட்ட விரும்புகிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்றால், 3 பட்டதாரி இளைஞர்கள், 29 வயதுக்கு உட்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் 3 பேருக்கு ஒருவர் வேலை இல்லாதவர்களாக வெளியே சுற்றிக் கொண்டிருக்கார். அவர்கள் என்ன ஆவார்கள், அவருடைய மனநிலை எவ்வாறு பாதிக்கப்படும், எப்படியெல்லாம் மாறுவார்கள் என்கிற சமுதாய ஆபத்து அதற்குள் இருக்கிறது. அதையும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். அதுக்கு பதில் சொல்றேன். கம்யூனிஸ்ட் நண்பர்கள் என்னைக்கும் அடித்தட்டு மக்களோட உழந்து கொண்டிருப்பாங்க. அவர் இப்ப அவர் பட்டணத்துல இருக்கார் போல் இருக்கு. இந்த பட்டணத்துல இருக்க மக்களை மட்டும் வர்றாரு. கிராமப்புறத்துக்கு போங்க. ஒரு கிராமத்துல இருக்கவன் 100 நாளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிறோம். அவன் 161 ரூபாய் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து மறுபடியும் அதிகரிச்சிருக்கோம். 148 ரூபாய் 161 ரூபாய் அதிகரிச்சு கொடுக்கிறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு முதலாக நகரங்களை விட கிராமங்கள், இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுன்னு சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தை விட கிராமங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குன்னு கிராம மக்களும் ஒத்துருக்காங்க, புள்ளி விவரங்களும் சொல்லுது. இதெல்லாம் ஆனா இவங்க அதான் சொல்லிட்டேன், இவங்க ஏன் அதுக்கு தண்ணி அழுக்கா இருக்குன்னா, ஒரு அழுக்கு கண்ணாடியை போட்டு வர்ற கண்ணாடியை தொடங்க சார், வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க நல்லவங்க தான். அவங்க போட்டிருக்க கண்ணாடி அப்படி அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கிராமப்புறங்கள்ல வாங்கும் திறன் நகர்ப்புற இது வரைக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. கிராமப்புறத்துல ஒவ்வொருத்தருக்கும் 161 ரூபாய் கொடுக்குறோம்.
இது வந்து ஆனா இதுல என்ன பண்றாங்க, இவங்க கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க. ஏன்னா மக்கள் பணம் மக்களுக்கே நேரா அவங்க பேங்க்ல கொடுக்கணும் பாக்குறோம். முக்கியமா இந்த கழகங்கள் இதுல கொள்ளையடிக்குது. எத்தனை பேருக்கு 148 ரூபாய் கிடைச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு பாக்குறவங்க போல யாருக்கெல்லாம் 148 ரூபாய் கொள்ளையோ இந்த கழகங்களை ஒழியுங்க. அவங்கள ஊழல் நேரா அவங்க பணத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்றாங்க. அதை வந்து ஒழிச்சு கிராமப்புறத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்து உண்மையிலேயேங்க இதை வந்து மக்களுக்கு படிக்கணும். நாங்க ஊழலை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் கொண்டு இருக்கோம். இன்னைக்கு ஊழலை சொல்றவனை அடிக்கிறாங்க. அதற்காக ஊழலை சொல்றவனை காக்கணுன்றதுக்காக விசில் ப்ளோயர் சட்டம்னு கொண்டு வந்திருக்கோம். ஏழைகளை காக்கணும்னு சொல்லிட்டு நகர்ப்புற இவங்க வந்து அந்நிய முதலீடு வரக்கூடாது, நான் வியாபாரியை பாதுகாக்கிறான். தெருவில் நின்று வியாபாரம் பண்றேன், அவனை பத்தி யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? பேசுறது இல்லையே. அவங்களுக்கு பாதுகாப்பு நான் கொடுத்துருக்கோம் இல்ல, தெரு வியாபாரிகளுக்காக பாதுகாப்பு. இது நிலத்துல கிராமத்துல வந்து காங்கிரஸ் கட்சி ஏன் மீண்டும் மீண்டும் இடதுசாரிகள் குற்றம் சுமத்துறீங்க? குமரேசன், மீண்டும் மீண்டும் குற்றம் சுமத்துறீங்க. எதுவுமே செய்யல, தவறான பொருளாதார கொள்கை, இவ்வளவு தூரம் அது மாதிரி நான் எதுவுமே செய்யல நான் சொல்லவில்லை. அவர் சொல்றது போல அவங்க செஞ்சதை நாங்க சொல்லாமலும் இல்லை. அவங்க செஞ்சதெல்லாம் தப்பா செஞ்சிருக்காங்கன்றத நாங்க சொல்றோம். உதாரணமா இவர் சொல்லுகிற அந்த விஷயம் மக்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கிறத நீங்க எடுத்து பார்க்கணும். நீங்க உங்களுடைய தொலைக்காட்சி நிறுவனத்திலிருந்தே தெருவுக்களுக்கு செல்லுங்கள். இவர் சொன்னாரு, நான் வந்து எங்க வீட்டுக்கு பேப்பர் போறார்ட்ட கேட்டேன், காய்கறி விற்கிறவங்க எல்லாம் கேட்டேன்னு. அவங்ககிட்ட காசை கொடுக்காம கேட்டிருந்தாருன்னா என்ன சொல்லிருப்பாங்க? சந்தா கொடுக்காம இவர் கேட்டிருந்தாருன்னா என்ன உண்மையிலேயான சந்தா கொடுக்கற நாள்ல போய் கேட்டா ஆமா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா விஷயம் என்னவென்றால், இப்ப பிஜேபி கூட இதெல்லாம் சொல்றது இல்லை. அவங்களோட தேர்தல் அறிக்கையிலயோ அல்லது கூட்டங்களோ அதில் இந்த பொருளாதாரக்குள்ள ஏற்பட்ட சரிவுகளை பற்றி சொல்றதே இல்லை. அந்த நான் சொன்னேன் வரிச்சலுகை எப்படிலாம் தரப்பட்டது என்று, அதையெல்லாம் மறைத்து விட்டு இந்த உண்மையை சொல்கிற இந்த வேறு விஷயமாக திசை திருப்ப முயல்கிற போதுதான் அது அல்ல, உண்மை நிலைமை வேறு என்பதை மக்களுடைய வாழ்க்கையை காட்டிக்கொண்டே இருக்கு என்று சொல்கிறேன். இந்த சொன்னாரு உணவு பாதுகாப்பு பாட்டத்தை சொல்லி சொன்னாரு, கல்வி உரிமை சட்டம் பற்றி சொன்னாரு, இன்னும் பல்வேறு விஷயங்கள். இவையெல்லாம் ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. நான் மறுக்கல. தகவல் உரிமை சட்டம் உட்பட அதெல்லாம் எப்போ வந்துச்சு? இடதுசாரியுடைய ஆதரவோடு இந்த யூபிஏ முதல் தவணை அரசு நடந்து வந்தது அல்லவா? இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் உட்பட அப்போது போடப்பட்ட விதை அல்லவா? இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது? அதற்கப்புறம் பூரா இவருடைய சேவை முழுக்க முழுக்க அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் என்று மாற்றிக்கொண்டது ஏன்? அதனுடைய ஒட்டுமொத்த விளைவுதானே மக்களுடைய வாழ்க்கை. சொன்னாரு, நான் தெருவில் வியாபாரம் பண்றவங்களுக்காக கவலைப்படுறேன், நீங்க ஏன் கவலைப்படலன்னு. அவங்க போய் தெருவில் நிறுத்தினது யாருங்கிறதா என்னோட கேள்வி. அவர்கள் வந்து கௌரவமாக வாழ வேண்டியதில்லை, வெறும் தெருவோர வியாபாரங்களை மாற்றி அங்க பார்த்தா ஒவ்வொரு நகரத்திலையும் தெருவோர வியாபாரம் தான் முதல்ல கை வைக்கிறாங்க. நகரத்தை அழகுபடுத்துறோம் அல்லது சாலையை விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு கடைசியில் வெளியேற்றுக்கிற வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான பாதுகாப்பு தேவை என்பது உண்மை. ஆனால் அவருடைய தெருவோருக்கு தள்ளியது யார்? இது இந்த பொருளாதார கொள்கைகள் அல்லவா? ஒரு பக்கம் அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆற்ற கதையாக இந்த காங்கிரஸ் அரசு இப்படி செய்வதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் இருக்கிற சுருக்கமாக அவருடைய பதில பதிவு. ரொம்ப சிம்பிள். இந்தியாவுடைய அவர் வந்து பொருளாதாரத்தை புரிஞ்சுக்கிட்டா, இந்தியாவுடைய மக்கள் வந்து மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, அது ஒரு உண்மை. மக்கள் தொகை அதிகமானதை விட வேலை வாய்ப்பையும், அந்த ஸ்பீட் ஆஃப் இன்க்ரீஸை விட வேலை வாய்ப்பும் இண்டஸ்ட்ரீஸும் குரோத்தும் அதிகமாக இருக்கு. இதை இன்ஃபிளேஷனை விட 7.2% சொல்லிச்சு. இன்ஃபிளேஷனை கழிச்சிட்டு தான் அந்த இதை இது பண்றாங்க. இவை எல்லாம் அதிகமாக உண்மையிலே சொல்றேன். மக்கள் வந்து இன்னைக்கு மதவாதத்தை எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு வந்து பீஸ், அமைதி இருந்தாதான் ஆட்சி வளரும். இன்னைக்கு பிஜேபி வந்தா அமைதி வளராது. அவங்க சொன்னாங்க, அவங்க கூட இருக்கச்சே பல நல்லது நடந்து, வருங்காலத்துல நிச்சயமா காங்கிரஸ் ஆட்சியில அவங்களும் கூட இருந்து நல்லது செய்யறதுக்கு வழிபகுப்பாங்கன்ற நம்பிக்கையோட அவங்க வாழ்க்கை நடத்துவாங்க. காங்கிரஸ் இந்த மிதப்பு தான் அவர்களுக்கு இந்த அழிவுக்கெல்லாம் காரணம். என்னன்னா, இவர்கள் வந்து மதச்சார்பின்மைக்காக இருப்பதால் வேறு வழி இல்லாமல் பிஜேபி பக்கம் போகாமல் நமக்குத்தான் ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற மிதப்பு, அல்லது நம்முடைய ஆதரவோடு தான் ஒரு மாற்று கட்சி வரும், மாற்று ஆட்சி அமையும் என்கின்ற ஒரு மிதப்பு. இந்த மிதப்பின் காரணமாகத்தான் மக்கள் மற்றவற்றெல்லாம் மறந்து விடுவார்கள் என்று இப்படி மக்களுக்கு விரோதமான பொருளாதார கொள்கைகளை செயல்படுத்தி வந்திருக்கிறார்கள். அந்த பொருளாதார கொள்கைகளால் ஏற்பட்ட மக்களுடைய அதிருப்தியைத்தான் பிஜேபி அறுவடை செய்ய முயல்கிறது என்பதை எச்சரிக்கையோடு சேர்த்து நான் வறியவர்களிலும் வறியவர்கள், எளியவர்களிலும் எளியவர்கள் எப்படி காந்தி சொன்னாரோ அந்த வழியில் அடித்தட்டு மக்களுக்கு தொடர்ந்து நாங்கள் சேவை செய்வோம். அதுல எந்த விதமான சந்தேகம். இந்த விவாதத்தை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தில் நன்றி. மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.